بارك الله لك وبارك عليك جمع بينكما بالخير. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரான எனது பாசத்திற்குரிய அண்ணன் திரு ரவிக்குமார் அண்ணன் அவர்கள் மணமக்களை வாழ்த்து வந்துள்ளார்கள். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் மை இந்தியா டிவியினுடைய நிறுவனர் உமர் முக்தார் அண்ணன் அவர்கள் ஒரு நிமிஷம் மணமக்களை வாழ்த்து பேசுவார்கள். முக்தார் அண்ணன் அவர்கள். நான் இந்த திருமண விழாவில் அழைப்பது இல்லாம அழைப்பு இல்லாம வந்தவன். அதன் பிறகுதான் அழைப்பது விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கு உடனே விரைந்து வந்தேன். விரைந்து வந்தவொடனே அவருடைய பெரிய மகிழ்ச்சி பார்க்கும்போது முக்கிய பிரமுகர்கள், முக்கிய தலைவர்கள், முக்கிய அரசியல்வாதிகள், முக்கிய அரசியல் போராளிகள் எல்லாருமே முன்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹனிஃபா சார் சொன்னாரு, பெண்களிடம் நம்ம தோற்று போகணும்னு. நம்ம தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களை ஜெயிக்க விட்டா போதும். இதுதான் பெரியார்மன் திராவிடமன் சொல்றோம். இதுல மண்ணில் தோற்பது என்பது ஒரு தோல் தான். நம்ம பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலிருந்து பெண்களை ஜெயிக்க வைக்கணும் தான் போராடி கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கு சம உரிமை என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆக எல்லா விதத்திலும் பெண்களை முன்னிலைப்படுத்துகின்றோம். நாம் வெற்றி பெற்றால்தான் பெண்களை வெற்றி பெற செய்ய முடியும் என்பதை மாற்று கருத்து இல்லை. அதனாலே நம்ம வெற்றியோடு ஆரம்பிக்கணும். இந்த திருமண விழாவில் மணமகளுக்கும் வாழ்த்துக்குரியவருக்கு வயது இல்லை என்றாலும் ஏதாவது மனதினோட விருப்பமும் ஆசையும் எல்லாம் சிந்தனையும் இருக்கின்றது. இவருடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் மிகவும் இங்கு வந்தக்கூடிய பெரியவருடைய எல்லாருடைய துவாவாலும் இவருடைய துவாவாலும் இன்னைக்கு இவருடைய ஆசிரியத்தாலும் இவர்கள் மேலும் 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 வாழ்க்கையில் முன்னேறி இந்த சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் நற்பணிகள் செய்யக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு பயனுள்ளதாக இலக்கணமாக அமைந்திருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக விஜய் டிவியினுடைய புகழ் அரக்கோணம் தினேஷ் அவர்கள் இங்கே நெறியாளரை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அவருடைய உற்ற நண்பர் சவுதி அரேபியாவுக்கு புரோகிராமுக்கு வந்திருந்த போது அவரை நாங்கள் வரவேற்று புரோகிராம் செய்திருந்தோம். என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய விஜய் டிவியினுடைய புகழ் தினேஷ் அரக்கோணம் தினேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் அவர்கள் தினேஷ் அவர்கள் நெறியாளரை செய்வார்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு முறை எல்லாரும் ஒரு முறை ஐயோ எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு நேரம். பெண்கள் கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்கீங்க, நிறைய ஆண்கள் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல. எங்க பெண்கள் ஒரு முறை நைட்டுக்கு கொடுங்க பார்க்கலாம். எவ்வளவு இருக்கீங்க பார்க்கலாம். 1 2 3 4 8 12 நல்லா கை தட்டீங்கன்னா ஜமீன் பாக்கெட் எடுத்து 1 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன் ஸ்பாட்ல. தட்டிடி 1 லட்சம் ரூபாய் தட்டிடி. யார் வீட்டு காசை யார் வாங்கி போறது? சரி பரவாயில்ல. நம்ம ஜமீன் பாக்கெட் கல்யாணத்துக்கு வந்துருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒரு முறை கொஞ்சம் கை தட்டல் பண்ணலாம். சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இப்போ பெண்களை விட எல்லாரும் ஆண்கள் நல்லா தட்டினதுனால ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பாக அதை நானே வாங்கி கொள்ளலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். குறிப்பா சவுதி அரேபியாவுடைய சட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, நான் புதுசா சொல்ல போறது இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரொம்ப பல கட்டுப்பாடுகள் விதித்த நேரத்துல அப்போ சவுதி அரேபியாவுடைய அரசாங்கத்தின் சார்பாக இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து மக்களை அழைத்து இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணப்போ அந்த நிகழ்வுக்கு நாங்க போயிருக்கும் போது எங்களை வரவேற்று எங்களை இன்னி வரைக்கும் அந்த நட்பு மாறாமல் இருக்கணும். காரணம்னா நம்முடைய கலீல் பாய் தான். பெயரே மக்கா கலீல். அவருக்கு ஒரு நல்ல கைத்தறி நீங்க கொடுக்கலாம் அந்த மனசுக்கு.
நேற்று எனக்கு சேலம் பகுதியில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இப்ப முடிச்சுட்டு நிலக்கோட்டைக்கு போகணும். நைட்டு பட்டிமன்றம் இருக்கு எனக்கு. ஆனாலும் அந்த அன்பு எதுக்காகனா அவருடைய அந்த அழைப்பும் அந்த அன்பும். பிளைட் ஏற போறோம் நாங்க. பிளைட் ஏறிட்டு ஊருக்கு கிளம்புற நேரத்துல ஜம்ஜம் வாட்டர்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. அந்த வார்த்தை கூட ஞாபகம் வச்சிருக்கேன், ஜம்ஜம் வாட்டர். அதெல்லாம் வாங்கி கரெக்டா உங்களுக்கு வந்துடும் அந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பிளைட் ஏறுற நேரத்துல பிளைட்ல பசிக்குங்க ஏர்போர்ட்ல போனோடனே அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சவுதி ரியால நான் முதல்ல யார் கையில வாங்கி பார்த்தேன்னா இவர் கையில வாங்குற காசு தான் பார்த்தேன். இந்த ரியால கொடுத்து எங்களுக்கு வயிறான சாப்பாடு போட்ட மனுஷன். அதனால அவருக்கு ரொம்ப நன்றி. அவருடைய குடும்பத்தினுடைய மகனுடைய திருமண நிகழ்ச்சிக்கு இந்த வரவேற்பு வந்திருக்கிறது. அவர்களுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லலாம். மணமக்களுக்கு கைத்தட்டல் சாயிடா கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பொதுவா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்த என்ன வந்துட்டாங்களா சரி. குறிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்த வருகை தந்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில துணை தலைவர் மரியாதைக்குரிய ஜனாப் ஆசா உமர் ஃபாரூக் அண்ணன் அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு மணமக்களை வாழ்த்தி பேச அன்போடு அழைக்கிறோம். நிகரற்ற பேரன்புடையவுமாகிய எல்லாம் உள்ள ஏழை இறைவனின் திருநாம போற்றி தொடங்குகின்றேன். அரங்கம் நிரம்ப ஆளுமைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த அவையில மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிம்மாசனத்திலே வைரமாக பதிந்திருக்கக்கூடிய மக்கா கலீல் எனும் அந்த தோழரின் அன்புக்காக இங்கே அனைவரும் கூறியிருக்கிறோம். நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவையில மன நிறைவோடு நாம் இந்த மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறோம். இது ஒரு நல்லிணக்க விழாவாக என்னுடைய உள்ளம் சொல்கிறது. அனைத்து பிரிவு மக்களும் இங்கே ஒன்று கூடி இந்த மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். அதனோடு அந்த வாழ்த்தோடு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்தையும் பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு நட்பு, பாசம், உறவு என்பதெல்லாம் மிக எளிதாக கிடைத்துவிடக்கூடிய ஒரு பொருள் அல்ல. மக்கா கலீல் அவர்களுக்கு திரண்டெடுக்கக்கூடிய இந்த ஆளுமைகளை பார்க்கின்ற போதே நம்முடைய உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து மகிழ்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு அனைவரோடும் இணக்கமாக நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய ஒருவராக மக்கா கலீல் இருக்கிறார் என்பதை இந்த அவை நிரூபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் திருமணங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து வராத எங்களை போன்றவர்கள் எல்லாம் இந்த திருமண நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் என்றாலே ஒரு சான்றாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உலகம் முழுவதும் இருந்து இங்கே நிரம்ப வந்திருக்கிறார்கள். அத்தனை பேர் இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற நோக்கத்தோடு வந்திருந்தாலும் கூட அதிலே மக்கா கலீலுடைய அன்பும் பாசமும் அந்த நேசமும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அவை நிரம்ப ஆளுமைகள் நிறைந்திருக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பசியிலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய கட்சியிலிருந்து வந்தவன் நான். நீங்கள் எல்லாம் பசியோடு இருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். பசிக்கின்ற நேரம் தான் இது. இந்த நேரத்திலே வாழ்த்துறை என்பது மிகப்பெரிய கடினமான ஒன்றுதான். ஆனாலும் இன்னும் ஒன்றிரண்டு ஆளுமைகள் எனக்கு பின்பாக பேசுகிறார்கள். அவர்கள் பேசுவதற்கு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதிலே நான் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனவேதான் இந்த மணமக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அனைத்து நிலைகளிலும் அவருடைய இரு குடும்பத்தாருடைய மன சிதைவுக்கு எந்த காரணம் கொண்டும் இவர்கள் காரணமாகிவிடாமல் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழுகின்ற அந்த மாண்பை பெற்றவர்களாக, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா நிலைக்கும் எல்லா துறைக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு கணவன் மனைவியோடு எப்படி இருக்க வேண்டும், மனைவி கணவனோடு எப்படி இருக்க வேண்டும், உற்றார் உறவினோடு ஒருவன் எப்படி பழக வேண்டும், அண்டை வீட்டாரோடு எப்படி வாழ வேண்டும்,
உறவுகளையும் நட்புகளையும் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதெல்லாம் வழிகாட்டல் மிக தெளிவாக இஸ்லாத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே, இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை பின்பற்றுகின்ற ஒரு குடும்பம் என்பதனாலே நான் அந்த நபிகளாருடைய வாழ்க்கையை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். முன்மாதிரிகள் நிறைந்திருக்கக்கூடிய மார்க்கத்திலே பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே தான் திருமண உறவை இஸ்லாம் மிகப்பெரிய அளவிலே கொண்டாடுகிறது. திருமண உறவுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை தருகிறது. திருமண உறவிலே தான் பல நன்மைகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இஸ்லாம் காட்டிய வழிப்பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக நீங்கள் ஒரு முன்மாதிரி மணமக்களாக வாழ முடியும். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் இருக்க முடியும். உங்களுடைய குடும்பத்தாருக்கு நிம்மதியான ஒரு செய்தியை உங்களால் சொல்ல முடியும். பிறக்கின்ற பிள்ளைகளை அற்புதமாக வாக்குகின்ற அந்த நிலைக்கு உங்களால் எட்ட முடியும். எனவே நான் சொன்ன அத்துணை அம்சங்களிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த நல்ல வேளையிலே உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாமே அவருடைய வாழ்த்துரைக்கு. மணமக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது இல்லாமல் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் தலைவிக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையை அருமையா சொன்னாரு. அதுவும் இஸ்லாத்துல சொல்லாத பெரிய விஷயங்கள்லாம் நிறைய இல்லை, அவ்வளோ இருக்கு. அதை நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிற அந்த நோக்கோடு சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு குறிப்பாக மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகின்ற மாநில துணைத் தலைவர் இந்திய தவ்ஹீத் ஜமாஅத் முகமது முனீர் அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு மேடைக்கு மணமக்களை வாழ்த்தி பேச அன்போடு அழைக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. பசியோடு இருக்கக்கூடிய இந்த மதிய வேளையிலே மிக திரளாக இங்கு திரண்டிருக்கின்றோம். இங்கு திரண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் பற்றா பெருந்தருளையும் பேரருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. திருமண நிகழ்வுகள் எப்போதுமே ஒரு சம்பிரதாயத்திற்காக நாம் செல்ல வேண்டும், அங்கு மணமக்களை வாழ்த்த வேண்டும், உணவு உண்டு திரும்ப வேண்டும் அப்படிதான் நினைப்போம். ஆனா இது சமூகத்துக்கு நல்லிணக்கத்துக்கான ஒரு நிகழ்வாக ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தொப்புள்குடி உறவுகள் நிறைய பேர் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய திருமணம் எப்படி இருக்கும் என்ற இயக்கத்தில் கூட இருக்கலாம். இஸ்லாமிய திருமணம் மிக எளிமையாக இருக்க வேண்டும். இது ரொம்ப கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கின்றது. இதனால அரசியல் கட்சியில மக்காக்களில் இருக்கிறதுனால ஒரு பிரம்மாண்டப்படுத்திட்டாரோ என்று தோணுகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மிக எளிமையான வாழ்க்கையாக இருந்தது. பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஏற்கனவே பேசிய சகோதரர் சொன்னது போல ஒருவருக்கு ஒருவர் ஆணையாக ஆணும் பெண்ணும்